மச்சான் நம்ம ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்ல. ஆமாண்டா, நான் இவ்வளோ சீக்கிரம் ஜெல் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அதான் சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படிதான். பரவாயில்ல, நம்ம நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்டா. அந்த பொண்ணு படுறான் நல்லா செக்ஷனாக படுறான். எங்கடா போற? என்னாச்சு இவனுக்கு? என்ன பண்ற நீ? இல்ல நான் பாண்டி வரைக்கும் போகணும். யார சொல்லலாம்ல? இல்ல அப்பா கால் பண்ணாதான் உனக்கு ரீச் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ வா. அப்பா ரோட்ல நிக்கிறேன், கண்டவனு என்ன சொல்றான் தெரியுமா? ஏய் மச்சான், ஏய் நீ ஃபர்ஸ்ட் போடா நீ. ஏய் மச்சான் இரா சொல்றது கேள. என்னன்னு தெரியாம நீ எப்படி என்ன கேக்குறது? அன்னைக்கு என்ன பண்ண ஞாபகம் தான் உனக்கு? அது தெரியாம பண்ணிட்டேன். நான் அவன் சிஸ்டர் எனக்கு எப்படா தெரியும்? நீ சொன்னாதான்டா தெரியும். அவன் ஏன் தங்கச்சின்னு தெரியல, ஓகே. மத்த பொண்ணு தான் பரவாயில்ல உனக்கு. தப்பா கமெண்ட் பண்ற ஒரு பொண்ணு போயிட்டு சாடுறான் மச்சான். என்னடா சாரி? இனிமேட்டு எந்த பொண்ணையும் தப்பா பார்க்க மாட்டேன். எல்லாமே சிஸ்டர் தான்டா. எல்லா பொண்ணையும் தங்கச்சியா பார்க்கணும் அவசியம் இல்லடா. எல்லா பொண்ணையும் தப்பா பார்க்க முதலே போதும். தெரியாம நடந்துச்சு. பொண்ணுங்களும் இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்காங்க, வெளியே வராங்க போறாங்க. அதையும் ஏன் கெடுக்குறீங்க? எந்த பொண்ணை பார்த்தாலும் தப்பா பாக்குறது, தப்பா பேசுறது, தப்பா பழகுறது, எதுக்கு அந்த தப்புன்னு நான் கேட்கறேன். நான் உங்களுக்கு பொண்ணுங்கன்னா விளையாட்டா போச்சு இல்ல? ஒரு பொண்ணு வந்து வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள அவங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா ஃபேஸ் பண்றாங்க. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு அதிகமா இருக்குது எனக்கு. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருக்க கத்துக்கு. என்னடா பிரவீன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ இந்த பக்கம் சும்மா அப்படியே வந்தேன். சும்மா நான் வரமாட்டிய. நீ என்ன காரணம்? ரோட்ல அங்க ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. பொண்ணு பத்தியா? அப்படியே செம்மையா இருந்தா. அவ வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கடா அந்த பொண்ணு. மைண்ட்ல ஓடினே இருக்கா? ஏய் அறிக்குதாடா உனக்கு? ஏன்டா ஏதாவது ரோட்ல போற பொண்ணை பார்த்தா சைட் அடிப்பியா நீ? உனக்கு தங்கச்சி இல்ல? இருக்கு. அதுக்குண்ணா தங்கச்சி இருக்குதுன்னா அப்புறம் அடுத்த உன் தங்கச்சி வேற எவனா பார்த்தா உனக்கு எப்படா இருக்கும்? என் தங்கச்சி எவன்டா பாப்பா? அதான் இப்போ உனக்கு கோவம் வருதா? அதே மாதிரி தானே அவனுக்கு அப்படி இருக்கும். அந்த பொண்ணுக்கு வேற அண்ணன் இருந்தா என்ன பண்ணுவான்? கோவப்படுறாரு. உன் தங்கச்சினா ஒண்ணு, அடுத்தவன் தங்கச்சினா ஒண்ணா? ஒழுங்காடுறா டேய். எப்பா இவனெல்லாம் திருந்த மாட்டானுங்க. இதுல வேற வந்துட்டான் ஃப்ரெண்டுன்ட்டு.